விராட் கோலி வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ஒரு பவுண்டரியும் அடிச்சது இல்ல பவர் பிளேல. அப்ரண்ட் ஃபில் சால்ட் அண்ட் நரேன் 2 பேரும் நீ விட்டானா லூஸ்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இந்த போலிங் லைனப்புக்கு 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுனில் நரேன், சால்ட் அண்ட் ரகுவன்ஷி ஆர் டூயிங் த ஜாப் ஃபார் தெம் வெரி வெல். The biggest challenge for RCB வந்து என்னன்னா, அவங்கனால பவர் பிளேல விக்கெட் எடுக்க முடியலனா they do not have quality spinners to control the middle overs. சட்டியில இருந்தா தானே ஸ்ரீகாந்த் அகப்பையில வர முடியும். எதுவுமே இல்லாட்டி எப்படி அது வந்து அவங்களோட போலிங்ல நீ ஃபாரினர் ஆடு, லோக்கல் ஆடு, சரக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான் அது வெளியே வரும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு another episode on Dugout. இந்த வாட்டி preview of KKR versus RCB ஈடன் கார்டன்ஸ்ல ஆட போறாங்க இந்த ஒரு கேம். ஒரு ஸ்பெஷல் கேம் ஆப்வியஸ்லி. KKR on a roll. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்ஃபேக்ட் கூப்பிட்டுருக்கோம். ஸ்ரீகாந்த். வணக்கம் ஸ்ரீகாந்த், எப்படி இருக்கீங்க? வணக்கம் யோமி. வணக்கம் கௌஷிக். நல்லா இருக்கேன் யோமி, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸ்ரீகாந்த் யாருன்ட்டு தெரியாதவங்களுக்கு என்னன்னா, இவர் வந்து லாஸ்ட் 16 இயர்ஸா கேகேஆரோட டீம் அனலிஸ்டா இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ இஸ் இன்வால்வ் வித் அதர் கேகேஆர் சைட்ஸ். அதாவது ஒரு சிபிஎல்ல, ஒரு IL T20 இந்த மாதிரி பல லீக்ஸ்ல ஊர்ன ஒரு ஆளு. ஏராளமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இஸ் த ரைட் பர்சன் பாசிபிளி இந்த ஒரு மேட்சுக்கு. அண்ட் ஆல்வேஸ் ஆஸ் யூஷுவல் இன் ஹவுஸ் எக்ஸ்பர்ட், 4-time TNPL சாம்பியன், ஃபார்மர் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் கௌஷிக் காந்தி இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே மக்களே அண்ட் ஜென்ஸ் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். த ஹடில் அப்படின்ட்டு செக்மெண்ட். I'll straight away go with Srikanth. KKR coming into this game with 6 matches, 4 wins. They have been playing some really good brand of cricket. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நான் பார்க்குறேன் in terms of the way they are approaching the game, Srikanth. ஏன்னா லாஸ்ட் 2 years ஒரு மாதிரி ஒரு டிப்பு இருந்தது. பட் இந்த வருஷம் ஒரு மாற்றம் in their attitude. அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் சுனில் நரேன் அப் ஃப்ரண்ட் அண்ட் ஃபில் சால்ட். They have been cracking it. They have been one of the most successful opening pair இது வரைக்கும் இந்த IPL. Is that true? Well, if you look at it, see, the biggest credit has to go to Gautam Gambhir. ஏன்னா அவர் வந்து பிளேயர்ஸுக்கு கொடுக்குற கான்ஃபிடன்ஸும் சரி, ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் டக்அவுட் ஓட காம்னஸ்க்கும் சரி, அண்ட் ஹீஸ் காட் அ பிக் ஹேண்ட். ஸோ இந்த ஒரு பெரிய மாற்றம் ஆர் த டீம் பிளேயிங் வித் கான்ஃபிடன்ஸ், இது வந்து கௌதி வந்து ஒரு பெரிய காரணம் இதுக்கு. அண்ட் பிஃபோர் த சீசன் ஸ்டார்டட், கௌதி ஆக்சுவலி கால் பண்ணி சுனில் நரேன் எப்படி பேட்டிங் விளையாடுறான்னு கேட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட ஆனஸ்டா என்ன சொன்னேன்னா, எனக்கு தெரியல, பழைய மாதிரி இல்ல சுனில், நீ இருக்கும் போது விளையாடின சுனில் இப்போ இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். கௌதி வந்து நான் பாத்துக்கிறேன் விட அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப சுனில் நரேன் வந்து அவருடைய மெய்டன் T20 செஞ்சுரி அடிச்சதுக்கு காரணமோ இல்ல, அவர் வந்து இவ்வளோ எக்ஸூபரண்டா ஒரு பேட்டிங் டிஸ்பிளே பண்றதுக்கு காரணம் வந்து அவர் கொடுத்திருக்கிற கான்பிடன்ஸ் அண்ட் அவர் மேல வச்சுக்கிற நம்பிக்கை, கௌதி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் தான். இதுக்கு முழுக்க காரணம் வந்து கௌதம் கம்பீர் தான். வண்டர்ஃபுல். ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் அதுதான் ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஏன்னா சுனில் நரேன் இதுக்கு முன்னாடி மொத்தமாவே 700 ரன்ஸ் தான் ஏதோ அடிச்சிருக்காராம் லாஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 6-7 சீசன்ஸ்ல. அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த வருஷம் he has been really fantastic. Cow, coming to you in terms of the conditions here, Cow, I think one of the most highest scoring venues. ரொம்ப கஷ்டம் as a bowler. As a batsman நீ வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ண, you wouldn't mind this ground. அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் போன மேட்ச்ல பார்த்தோம். 200க்கும் மேல அடிச்சாங்க KKR. லாஸ்ட் பால் வரைக்கும் கேம் இன்ஃபேக்ட் அவங்க கையில தான் இருந்தது. RR வந்து 2வது வாட்டி வந்து அந்த லாஸ்ட் பால் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு போட்டி பார்க்கும்போது கேகேஆரும் வந்து செம்மையான ஹெவி வெயிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் பேட்டிங், அண்ட் RCBயும் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் பேட்டிங். 1-2 பவர் ஹவுஸ் தான் இது வரைக்கும் இன்னும் ஃபயர் ஆகல. பட் இஃப் தே கெட் த காம்பினேஷன் ரைட், இட் இஸ் கோயிங் டு பி another ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல. எஸ், 100%. அந்த கிரவுண்ட் வந்துட்டு RCBக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா சின்னசுவாமியில் ஆட்டு வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் கண்டிஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட் அண்ட் கிரவுண்ட் சைஸு.
பட் என்னன்னா கேகேஆர் வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் ஒரு எடுத்துக்காட்டா என்ன இருந்துச்சுன்னா, நீங்க என்ன ஸ்கோர் அடிச்சாலுமே ஆல்வேஸ் இன் த்ரெட் ஆஃப் லீவிங் இட் பேக் தான். ஏன்னா ஒரு பேட்டர் செட் ஆனாரோ இல்ல ஒரு பேட்டருக்கும் அந்த மாதிரி அந்த டேல பட்டுச்சுன்னா, ஜாஸ் பட்லர் அதை பயங்கரமா காமிச்சாரு. ஸோ இந்த மாதிரி வென்யூஸ்ல ஐ திங்க் யூ கேன் நெவர் ஸ்விட்ச் ஆஃப். என்ன பொசிஷன் இருந்தாலுமே அந்த ஒன் பேட்டர் ஒன் மேஜிக் இஸ் கோயிங் டு டர்ன் த கேம். ஸோ அந்த விதத்துல ஐ டோன்ட் சி ஆர்சிபி வின்னிங் திஸ் ஒன் பிகாஸ் போலிங் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆர்சிபிக்கு பெருசா ஒரு ஆப்ஷனே இல்லை. கேகேஆர் ஆன் தி அதர் ஹேண்ட் ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினெட்லி போன மேட்ச் ஃபயர் ஆல, அது நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா வெல் ரவுண்டட் போலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல ஐ வுட் சே கேகேஆர் ஆர் ரைட் ராயல் ஃபேவரட்ஸ் கோயிங் இன் டு த கான்டெஸ்ட். சூப்பர். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஸ்ட்ரெயிட் அவே. ஏன்னா அங்கதான் நம்ம நிறைய இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பேச முடியும். ஹாக்கைக்கு போயிடலாம். செக்மெண்ட்ல ஸ்ரீகாந்த், ஐ வாண்ட் டு டாக் அபவுட், நீங்க வந்து கேகேஆர் பக்கம் நிறைய நீங்க வந்து ஆப்வியஸ்லி கேகேஆருக்கு நிறைய அனலைஸ் பண்ணி டீம்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பீங்க. நவ் தட் தே ஆர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் ஆர்சிபி, நீங்க வந்து ஐ வாண்ட் யூ டு பி an RCB analyst right now. ஓகேயா, what should they do? ஏன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் a do or die game. இதுக்கப்புறம் அவங்களுக்கு 8 மேட்ச் இருக்கு, மினிமம் 7 வின் பண்ணணும். என்ன பண்ண முடியும்? ஏன்னா கவு சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இவ்வளவுதான்ப்பா போலிங் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேட்டிங் பவர் ஹவுஸார இருக்காங்க. என்னதான் பண்ண முடியும்? இப்போ ஆஸ் அ அனலிஸ்ட் நீங்க என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த மேட்சுக்கு மட்டும் ஆர்சிபி அனலிஸ்டா பேசணுமா இல்ல கேன் ஐ கோ பேக் இந்த மேட்சுக்கு? எப்படி வேணா, வாட் எவர் யூ வாண்ட் டு சே, உங்களோட இஷ்டம். என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ ஃபெல்ட் தட் ஆக்ஷன்ல வந்து they could have been little more proactive. And if you hindsightல பேசுற மாதிரி இருக்கும் இப்போ, ஏன்னா because the results have not gone their way. But if you look at it, I felt Cameron Green acquisition from Mumbai Indians on a trade, I felt personally that it would have been better off if they had Hasaranga with them, because they could have still got 4 overs of attacking spin bowling, a very good wicket taking option for them. And the way he's been batting for Sri Lanka at number 4 and number 5, he controls the game beautifully. And if you have a Maxwell and a DK batting for them at say 4 and 6, if Hasaranga was there, if he was batting at number 5, that would have actually been a much better combination avungalukku. Correct. இப்போ அந்த காம்பினேஷன் இருக்கிறத வச்சு விளையாடணும். என்ன பண்ணணும்? இப்போ இருக்கிறத வச்சு விளையாடணும்னா ஐ ஃபீல் ஆர்சிபி வந்து again they should take wickets in the power play. இப்போ போன மேட்ச்க்கு அப்புறமா I don't know what changes they might make. Maxwell, I read somewhere that he has made himself unavailable for the match. So அவங்களுடைய 4 overseas வந்து it could still be Faf, Topley, and then I feel Cameron Green will come back. Okay. Cameron Green vandarna, and then one more slot, whether they want to play Lockie Ferguson or Will Jacks, another go. Will Jacks. Yeah, I think Will Jacks, yeah. So it'll be Faf, Will Jacks, Cameron coming back into the 11, and Reece Topley. இவங்க நாலு தான் overseas players, and they should look to get wickets in the power play. And if you try and get as many wickets in the power play as possible, then so even though KKR has been doing really well this season as a batting unit, அவங்களுடைய middle order வந்து அவ்வளோ it's not been tested right royally. True, very true. So you know, to the batsman to play as many overs as possible. I think the only time they were tested was against CSK. Correct. So if the middle order is exposed and if the middle order is batting as many overs that RCB would want them to bat, then that could be an even contest. But அவங்க wicket எடுக்கலனா power playல, then it's going to be a run fest. I mean, interesting point. The biggest sorry Yomi, the biggest challenge for RCB வந்து என்னன்னா, அவங்கனால power playல wicket எடுக்க முடியலனா, they do not have quality spinners to control the middle overs. That's true. So opposition batsmen சட்டில இருந்தா தானே ஸ்ரீகாந்த் அகப்பையில வர முடியும். எதுவுமே இல்லாட்டி எப்படி அது வந்து வெளியே வர முடியும்? போலர்ஸ் ரோடே இல்ல டாக்ஸ் கேக்குற மாதிரி போலர்ஸ் இருந்தா தானே அந்த நியூ பால்ல வந்து விக்கெட் எடுக்க முடியும். அந்த இருந்த போலர்ஸ் தான் கொடுத்துட்டாங்களே. ஹர்ஷல் பட்டேல் வந்து அவங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ண. அப்படி Hasaranga is a wonderful wicket taker in any form of the game. Yeah. And Shabir also did well when he got his chances in RCB. இந்த மூணு பிளேயர்ஸையும் வந்து who were actually could hold அவங்களுடைய மிடில் ஓவர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய போலர்ஸை வந்து கொடுத்துட்டாங்க
இப்போ அந்த bowlers இல்ல. I feel Vaishak will play tomorrow. He bowled well against KKR when they played in Bangalore. So அவன் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. But it will be a challenge for RCB. Cow, a popular opinion that is going around right now is play all four foreigners for RCB na solra. Play all four foreigners batters, all Indian, full blown Indian bowling attack. இதுதான் வந்து especially post the last game அவங்க they came very close to such a mammoth of a total. Is that something you agree? நம்பர் ஒன், நான் அவங்க க்ளோஸா வந்தாங்கங்கிறது ஒத்துக்கவே மாட்டேன். தேவர் நெவர் இன் ரீச் ஆஃப் தி டோட்டல். 280 அடிச்சிட்டு என்னப்பா 260 வந்தாங்க. அது அட்லீஸ்ட் அது வந்துட்டு கொடுக்கலாம்ப்பா. அதுக்கு கிரெடிட் வந்து கொடுக்குறேன். பட் தேவர் நெவர் இன் த கேம் ஆர் தேவர் நெவர் ஈவன் க்ளோஸ் டு வின்னிங் த கேம். ஸோ அந்த விதத்துல அவங்களோட போலிங்ல நீ ஃபாரினர் ஆடு, லோக்கல் ஆடு, சரக்குன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தான் அது வெளியே வரும். ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் விடு. அதெல்லாம் இருக்கு, ஓகே. ட்ரை பண்ணலாம். நீ சொல்ற பிளானை ட்ரை பண்ணலாம். என்ன நீ சொல்ற பிளான் ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டா வந்து மேக்ஸ்வெல் இஃப் இஸ் வில்லிங் டு பிளேனாக்கா நீ சொல்ற பிளான் ட்ரை பண்ணலாம். பட் மேக்ஸ்வெல் இல்லைன்னா அவங்களுக்கு 4 ஃபாரின் பேட்டர்ஸ் யாருமே இல்லையே. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு போலர் ஆடி தான் ஆகணும். அந்த இதுல ஐ ஃபீல் டாப்லயே விட லாக்கி ஃபர்குசனுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன் தோணுது. ஏன்னா அவர் 1 கேம் தான் ஆடி இருக்காரு. டாப்லயே ஆல்ரெடி ஆடி அடி வாங்கிட்டாரு. பட் எனக்கு என்னன்னா கேகேஆரோட பேட்டிங்க டெஃபினெட்லி அவங்க வந்துட்டு கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணலாம். ஏன்னா டாப்ல ஒரு 2 விக்கெட் சீக்கிரமா எடுத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஹவ் நாட் yet fired in the tournament in terms of numbers or ஒரு இம்பாக்ட். பட் ஆனா அவங்கள வந்துட்டு ஒரு அதை வந்துட்டு உடைக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த நடுவுல போலிங் இல்லை. அதனாலதான் ஐ ஃபீல் ஆர்சிபி வில் ஸ்ட்ரகிள் த்ரூ அவுட் த கேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் மார்க் இஸ் வெதர் தே ஆர் கோயிங் டு கெட் தட் டாப் விக்கெட்ஸ் ஏர்லி. ஏன்னா சுனில் நாராயண், சால்ட் அண்ட் ரகுவன்ஷி are doing the job for them very well. Almost in எல்லா கேம்ஸ் 100 on 100 கன்சிஸ்டன்சில பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிகெஸ்ட் இஃப் இஸ் அந்த 2 விக்கெட் எடுக்க முடியுமா? அப்படியே எடுத்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் அந்த மிடில் ஆர்டரை வந்து யாரு கண்ட்ரோல் பண்ண போறா, யாரு உடைக்க போறாங்கிறதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அந்த இடத்துல ஐ வுட் ப்ராபப்ளி ஹாவ் அ கரண் சர்மா ஃபார் திஸ் கேம். ஏன்னா லெக் ஸ்பின்னரோட வேல்யூ இஸ் டெஃபினெட்லி ஹை இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட் டேக்கிங். பரவாயில்ல, எந்த போலர் வேணாலும் ரன்னுக்கு தான் போறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்க ஒரு விக்கெட் டேக்கிங்க்கு ப்ராபபிலிட்டி யாரு ஜாஸ்தியோ அவங்கள ஆடி அது ரன்னு போச்சுன்னா பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. பட் தட் இஸ் தி ஒன்லி வே ஆர்சிபி கேன் ஈவன் மேக் அ ஃபைட் ஆஃப் திஸ் கேம்னு எனக்கு தோணுது. அப்சல்யூட்லி. எனக்கு வந்து இந்த கரண் சர்மா பிளேயர் வந்து எனக்கு மனசுல ரொம்ப நாளா இருந்தது. ஏன்னா நடுவுல வந்து அந்த இமான்ஷு நினைக்கிறேன் அவரெல்லாம் ட்ரை பண்ணாங்க, யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் கரண் சர்மா, Srikanth, he's been part of I think 3 or 4 IPL winning championship sideல இருந்திருக்காரு. So he's whatever it is, he's a decent name when you compare to the current RCB lineup. அப்ப வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி கரண் சர்மா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மேட்ச் வரைக்கும் இது வரைக்கும் ஆடி இருக்கணும் என்னோட ஒப்பீனியன். பட் இட் ஹாஸ் பீன் ஒரு மிஸ்ட்ரி. என்ன அவரை வந்து ஏன் ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா செஹல் வாஸ் outstanding, one of the best bowlers to one of the best spinners to bowl in Chinnaswamy, a leg spinner. அவருக்கு வந்து more or less ஒரு similar sort of style தான் இவருக்கும். ஏன்னா நிறைய தூக்கி போடுற ஒரு bowler தான், தில்லா போடுற. எஸ், இந்த ரீசன்ட் பாஸ் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீசன் போனதில்லை. பட் he's not a bad name at all, ஸ்ரீகாந்த். 100% Omi, and I agree with Kaushik. Karan Sharma கண்டிப்பா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். But I also feel that Karan Sharma did play the first game of the IPL against CSK. I think he played that game. அதுக்கப்புறமா I don't know for whatever reason அவங்களுடைய காம்பினேஷன் செட் ஆகலன்னு தெரியல. They dropped him and they played Mayank Dagar. But coming back to Kaushik, if they don't play Restockley, Lockie has played for KKR in the past. And நம்ம விக்கெட்ல அங்க வந்து ஈடன் கார்டன்ஸ் Lockie has proven to be very expensive in terms of the runs that he's leaked. And outfield is very quick, as you know. The wicket is going to be a true wicket. அவரோட பேஸுக்கு எட்ஜ் பட்டாலும் 3 rows பேக் போய் விடும் into the stands. Correct. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல I feel the best option for them to get wickets is swing. And if Topley can get some swing with the new ball, yeah, why I was saying Lockie instead of Reece Topley is இவங்களுக்கு வந்து யஷ் தயால் and சிராஜ் அந்த லோக்கல் டேலண்ட்ல they are able to
strike early. I mean, not in this season, but Siraj is known for striking with the new ball. So I would get back Siraj in. I would probably have Yash Dayal bowling with the new ball to a Narayan and Phil Salt. Try and break that partnership early. அந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் early-ஆ விழுந்துச்சுன்னா ஸ்ரேயஸ் ஐயர் and வெங்கடேஷ் ஐயரை வந்து tackle பண்றதுக்கு I will need that speed. I will need that muscle with pace on the ball, with that short ball barrage to Shreyas Iyer to break that area for KKR. ரீஸ்டாப்லயும் உங்களுக்கு ஏர்லி விக்கெட்டே எடுத்தாலுமே நடுவில் எனக்கு யார் அந்த ஹார்ட் பால்ஸ் போட போறாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனால தான் ஐ வுட் சூஸ் ஃபர்குசன் இன்ஸ்டெட் ஆஃப் டாப்லி ஃபார் திஸ் கேம். பிகாஸ் ரோல் வைஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் bowlers இருக்காங்க லோக்கல்ல, பட் டு கிவ் பேஸ் ஆன் த பால் யாருமே இல்லை. தட் இஸ் தி ஒன்லி ரீசன். Yeah, and Omi, you would probably agree with me on this. என்னன்னா ஒரு இங்கிலீஷ் சப்போர்ட் ஸ்டாஃப் அங்க இருக்கும்போது ஒரு இங்கிலீஷ் பிளேயரை ஃபர்ஸ்ட் லெவன்ல இருந்து டிராப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்றது இட்ஸ் வெரி கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் 100%. ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ். பாப்போம். எனக்கு தெரிஞ்சு see both of the arguments seems to be ஒரு மாதிரி justified தான், but it is important that you get early inroads first. எனக்கு தெரிஞ்சு அதுதான். see நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சேலஞ்ச் எடுப்போம், அந்த கட்டத்தை தாண்டுவோம், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டருக்கு வருவோம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கட்டத்தை நம்ம தாண்ட முடியலன்னா எப்போ வந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், அட்லீஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஓரளவுக்கு யூ கேன் கண்ட்ரோல். ஐ திங்க் யூ ஸ்டில் வித் 2 bounces ரூல் ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு உனக்கு ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு வெங்கடேஷ் ஐயர் கண்ட்ரோல் பண்றதுக்கு. பட் அப் ஃப்ரண்ட் ஃபில் சால்ட் அண்ட் நரேன் 2 பேரும் நீ விட்டானா லூஸ்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இந்த போலிங் லைனப்புக்கு 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன கேட்டா நியூ பால்ல ஹூஸ் த பெஸ்ட் பாசிபிள் வெப்பன் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு ஃபர்கூசன் ஒரு ரீஸ்டாப்லி ஐ ஃபீல் is best suited. நான் ஆடினா நியூ பால்ல ஷூரா போட மாட்டேன். அந்த இடத்துல ஐ அக்ரி ரீஸ்டாப்லி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு மேக் இன்ரோட்ஸ் நியூ பால்ல. மை ஒன்லி கன்சர்ன் வாஸ் தட் இது இன்னும் ரவுண்டடா இருக்குமேங்கிறது தான். Fair enough. Let's see. I think it is going to be interesting. ஏன்னா RCB பொறுத்த வரைக்கும் they have been struggling with the bowling that everyone knows. But பாப்போம் என்ன மாதிரியான ஒரு strategy they are going to apply. Coming to KKR bowling, Srikanth, Mitchell Stark bought for 24 crores. In the IPL, he is gone at the rate of 10.55. வெறும் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்ல 3 விக்கெட், அதுல average of 46. I mean, because you are still part of KKR. Nala, I want to understand the reasoning behind going. First of all, அவ்வளோ பெரிய தொகைக்கு வரைக்கும் போனது ஒரு விஷயம். And why is he not bowling at his best till date அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரெண்டுமே நீங்க எனக்கு வந்து விடை சொல்லணும். கண்டிப்பா. So first let's come to his auction price point. The way I look at it, எப்படின்னா இப்போ எல்லா டீம்ஸும் 10 டீமுக்கும் வந்து ஒரே salary cap தான், 100 கோடின்னு வச்சுக்கலாம். அந்த 100 கோடிய 2 டீம் வந்து 50 கோடியா செலவழிக்கலாம். 2 டீம் வந்து 20 கோடியா ஸ்பிளிட் பண்ணி 5 தடவை செலவழிக்கலாம். இல்லைன்னா ஒரு டீம் வந்து 1 கோடின்னு சொல்லி 100 வாட்டி செலவழிக்கலாம். பட் எல்லார்கிட்ட இருக்கிற ஒரே சேலரி கேப் தான் 100 கோடி. கரெக்ட். எங்க கிட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆக்ஷன்ல irrespective of how much Mitchell Stark went for, எங்க கிட்ட பைசா இருந்தது, ரிக்வயர்மெண்ட் இருந்தது, அந்த பைசா கொடுத்து அந்த ரிக்வயர்மெண்ட்டை வாங்கணும். எவ்வளவு பைசா கொடுத்தோன்றது it became immaterial to us because everybody has got the same money. It is how you spend that money to get what you want. But there is a value for certain players, Srikanth. இப்போ for example நான் சொல்றேன், Pat Cummins has more value than a Mitchell Stark right now. ஏன்னா Pat Cummins brings you the captaincy material. He bowls that middle overs. அவர் இந்த சீசன் நல்லா பண்ணிருக்காருக்காக நான் சொல்லல. I am generally saying what he brings to the table. Whereas Mitchell Stark, when it comes to IPL, you can be the best of bowlers in the world, but IPL la vande there is a different challenge that comes with it. Yana neenga vande you cannot just sheer pace alone, you cannot threat batters. adu one yana inga swing ஆறது கம்மி, but swing பண்ணா உனக்கு வந்து definitely success இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு Trent Bolt. and ஒரு நல்ல slower one இருக்கணும், அது ரொம்ப important. Do you really think இந்த மாதிரி விஷயம் வந்து is
ப்ராப்ளி ஒரு மிச்சல் ஸ்டார்க் டசன்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல இது வந்து டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால தான் இவர் ஸ்ட்ரகிள் பண்றாரு. அண்ட் தட் இஸ் வை ஐ எம் கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் வை தேர் இஸ் நோ வேல்யூ அப்படின்ட்டு. கவ், யூ வாண்ட் டு சே சம்திங் ஆர் ஆட்? Yeah, now in the Cummins was a stark debate. I wouldn't agree with you because the holes that KKR had was death bowling. It wasn't captaincy, it wasn't middle overs. They were very clear that middle overs in the Alanga vandittu they are going to take care. Their only hole was death bowling. Their only hole was a proper left arm specialist death bowler, or maybe not left arm specialist death bowler who can nail Yorkers. So அந்த விதத்துல அவர் சொல்றது நான் ஒத்துப்பேன். Why Mitchell Stark didn't do well in Garde is a totally different argument. I think he is not going in full throttle, or maybe he is not at the best of his form. Adidam prachanaye thavara. But it is not because of the price point or pressure of money ingradinala na ottukumaten. Say pressure of money na solla. But Srikanth, Kau vandu or interesting point sonar. He is not giving his full throttle. Is that something that you agree? No, I don't agree with that. I think looking from outside, I just feel that Mitchell Stark oda rhythm illa. And அந்த rhythm வந்து அந்த LSG ஓட மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா he got 3 wickets in the day game. But அந்த மேட்ச்லயும் வந்து ரமன்தீப் got a beautiful catch. அதுக்கப்புறமா டெத்ல 2 wicket எடுத்தாரு. If you leave the numbers aside, he got 3 for 23 or 4 overs. If you leave the numbers aside, I still don't think he is in that rhythm that he would like to be in. And the bowling rhythm that we all know Mitchell Stark is capable of, and the rhythm illa. And coming back to the price point, one last time, it was a very market decision. இது வந்து மிச்சல் ஸ்டார்க் ஓடிய மார்க்கெட் பிரைஸ் கேட்டா கண்டிப்பா இல்ல. பேட் கமின்ஸ் வந்து 20 கோடி ரூபாய்க்கு போனாரு, அது வந்து அவருடைய மார்க்கெட் பிரைஸ் கேட்டா இல்ல. அதே மாதிரி போன வருஷம் வந்து 18 கோடியோ 17.5 crores போனாரு, அது மார்க்கெட் வேல்யூ இல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் தி ஆக்ஷன் டைனாமிக்ஸ் ஆஃப் அந்த மோமெண்ட்ல வந்து மத்த டீமுக்கும் எங்க டீமுக்கும் வந்து வாட் வாஸ் யுவர் நீட், அண்ட் இஃப் யூ ஹேட் தி மணி, who were you competing against, how badly they wanted versus how badly you wanted. அவ்வளவுதான். ஒரு வருஷம் I remember Chris Morris went for some 16 crores. Yeah, and that's the only IPL he played. அதுக்கப்புறம் ஆடல, rather அவர் அதுக்கப்புறம் ஆடல. ஆமா. So அது வந்து it was a auction dynamics. That's not his market value. I think, yeah, fair enough. I think, see, obviously especially in the mini auction வரும்போது it is always inflated. அதாவது நீங்க சொன்ன மாதிரி பர்ஸ் அதிகமா இருக்கும், டிமாண்ட் கம்மி, உங்க டீம்ல வந்து ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் ஃபில் பண்ணும். So obviously you tend to get these sort of numbers. But moving on, Kav and Srikanth, KKRல இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி their Indian domestic players have fired in terms of ஒரு அங்கிரேஷ் ரகுவன்ஷியா இருக்கட்டும், ஒரு வைபவ் அரோரா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா, they have been a revelation in this season. Again, I'm coming to Srikanth. நீங்க ஸ்கவுட்டிங் வந்து obviously you been part of the, definitely நீங்க வந்து இவ்வளவு வருஷம் இருக்கும்போது ஸ்கவுட் பண்ணிருப்பீங்க. What is that you actually see in them that made you pick these players? Well, actually my position with Knight Riders is head of scouting and player acquisition தான். So அப்ப சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? Because they're really doing well. ஏன்னா ஒரு மிச்சல் ஸ்டார்க் இல்லாத ஒரு மிச்சல் ஸ்டார்க் is struggling, and you have these Indian domestic cricketers stepping up and performing much better than an international cricketer. But so இந்த ஒரு ஸ்பார்க் நீங்க என்ன பாத்தீங்க? How did you see it? How did you go about it? Well, Harshit வந்து to be honest, நிதிஷ் ராணாவோட சஜஷன் அது, ஹர்ஷித் ராணா. So last year வந்து Harshit Rana, I think he was a net bowler with Gujarat Titans before the tournament started. And we had a requirement, ஒரு பிளேயர் இன்ஜர்டா இருந்தாரு. அந்த டைம்ல நிதிஷ் ராணா வந்து சொன்னா, இந்த மாதிரி டெல்லியில ஒரு பையன் இருக்கான் ஹர்ஷித் ராணான்னு சொல்லி, குவிக்கா போடுவான், பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ், குஜராத்ல இருக்கான், நம்ம வந்து அவனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். சரி, அங்கிருந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அவனை மறுபடியும் நெட் செஷனை கூப்பிட்டு just before the tournament started, I think one match after the tournament started maybe, அப்போ வந்து அவனை பார்த்து எடுத்தது. Not last year, the year before. That was குஜராத்தோடைய first season. அந்த டைம்ல வந்து ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, he's an experienced domestic campaigner, and இதுக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் விளையாடினாரு.
பஞ்சாப்ல விளையாடும் போது we knew that he's got his skills, he can swing the ball both ways. இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலும் கொஞ்சம் பேஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி we were looking at him. And then he was also part of KKR previously. நம்ம விட்டோம், அதுக்கப்புறம் பஞ்சாப் போனாரு, மறுபடியும் KKRக்கு வந்தாரு. And he's improved his skills, he's worked hard on his skills, and he's worked hard on his pace and control. So one question that is that I want to ask you, Srikanth, இப்போ ஒரு ஃபாஸ்ட் bowler இருக்கும்போது what are the boxes or the buckets that a fast bowler has to tick to play to be picked by an IPL team? என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இப்போ வந்து ஒரு 145 போடணும், இல்லாட்டி ரெண்டு பக்கம் ஸ்விங் பண்ணணும், நல்ல ஸ்லோர் ஒன் இருக்கணும், நல்ல யாக்கர் போடணும். ஸோ அந்த ஒரு பிராக்கெட் எது உங்களோட டாப் மோஸ்ட் பிராக்கெட்டா இருக்கும்? லைக் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஹி ஹஸ் டு டிக்? So என்னோட ஸ்கவுட்டிங் வந்து from a very personal point of view, I don't go by the book, I don't go by scorecard performances, அதெல்லாம் இல்லாம sometimes it's instincts. And what I look at most of the time with fast bowlers especially, அவங்களுடைய ஸ்கில் வந்து எவ்வளவு கன்சிஸ்டன்டா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மயங்க் யாதவ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து நம்ம ட்ரையல்ஸ் கூப்பிட்டு we lost the bid to LSG in the auction. So மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எஸ் அவங்க கிட்ட பேஸ் இருக்குன்னு தெரியும், பட் அந்த பேஸ் வந்து ஒரு ஸ்பெல்ல ஒரு 24 பால்ஸ்ல வந்து 2-3 பால் மட்டும்தான் அந்த பேஸ்ல வந்து போடுறானா, இல்ல கன்சிஸ்டன்டா இஸ் ஹி கிவிங் பேட்ஸ்மேன் ட்ரபிள், இஸ் ஹி கெட்டிங் தி பேட்ஸ்மேன் டு ஹாப் அரவுண்ட், அந்த மாதிரி விஷயம் பார்ப்போம். And then when he gets hit for a boundary, what does he do? Does he think about the game? Does he understand his game and his skills? Does he back his skills, or he just plays with emotions? Ipo or he's under pressure, and if say Harshit Rana for example, if Harshit Rana is under pressure and he knows avangita or nalla slower ball irukku solli avanukku confidence irundaduna, அந்த ஸ்லோவர் பால் அந்த மோமெண்ட்ல போறதுக்கு அவங்க கிட்ட கட்ஸ் இருக்கா? has he got the stomach to back his skills, or does he look for advice, or does he look for someone else to tell him what to do? இந்த மாதிரி விஷயமும் நோட் பண்ணுவோம். Okay, so it is just not the skill sets மட்டும் இல்ல, தில்லா போறாரா, தில்லா அதை எக்ஸிக்யூட் பண்றாரா, மென்டல் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் as a scout you also see that aspect also. 100%, especially for a fast bowler. Yeah. A fast bowler, he's got to have that spunk. இல்லனா இல்ல சர்வைவ் ஆவறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ரசல் மாதிரி பிளேயர்லாம் வந்து போடணும்னா டெஃபினெட்லி வந்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் கொஞ்சம் கல் ஆக்கிட்டு வந்து தில்லா போட வேண்டியதுதான். பட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். நவ தட் வி நிறைய பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுனால பவர் பிளே போயிடலாம். கவ், one matchup that you're looking forward to in the match la? I think how RCB bowlers are going to tackle Sunil Narine, obviously man in form. RCB batters you mean? Bowlers are going to tackle Sunil Narine. Sunil Narine the batsman. ஐயோ அவர் ரெண்டு பக்கமும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரா தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் அடிச்சம்போது எல்லாரும் அதான் யோசிச்சோம், that was just one innings, it is not going to happen consistently. In second match அடிச்சோனே we still thought okay, it's not much அப்படின்ட்டு, but now he's the top run getter and the top wicket taker for KKR. So ஜிம்பாப்வேக்கு நீல் ஜான்சன் என்ன பண்ணாரோ இப்போ சுனில் நரைன் அதை கேகேஆருக்கு பண்ணின்னு இருக்காரு. ஓப்பனிங், பேட்டிங்கு, போலிங்ல டாப்பிங் த சார்ட்ஸ்னு. ஸோ ஐ திங்க் ஆர்சிபி ஆப்வியஸ் வீக்னஸ் போலிங் லைனப்ல இருக்கு. ஸோ அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை எப்படி உடைக்க போறாங்க, ஏன்னா as early as they break the partnership அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட சான்சஸ் ஆஃப் winning is going from 0. ஏன்னா I am giving them 0% if the openers fire. So 0 மேல போற கொஞ்சமா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தரலாம். இல்ல, ஐ திங்க் அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாதான் it is going to be an even contest. இல்லனா it is not going to be a no contest. And obviously momentum not in their side. So big worries for RCB. அந்த ஒரு மேட்சப் தான் நான் எதிர்பார்க்கிறேன். I think that is going to determine the result of the game. Fair enough. Srikanth, I am going to come with you with a possible scenario. DK batting and definitely Sunil Narine கண்டிப்பா போட வருவார், இல்லாட்டி ஒரு வருண் சக்கரவர்த்தி போட வர போறாரு. ஓகேயா? What will be the strategy? I think that's a right strategy. And DK வந்து he's in sublime form இப்போ, and he wants space on the ball, and he plays around the field so well. If I was there, I would have definitely suggested to use more spin in the death against DK.
And I had a chat with Varun last year. ஏன்னா வருண் வந்து டிகேக்கு நிறைய நெட்ஸ்ல எல்லாம் bowling போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால I was just trying to understand டிகே வந்து எந்த ஏரியாஸ்ல எல்லாம் வருண் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னு. So there's a pattern to it. So டிகே வந்து வருண் வந்தாலே மேபி வைட் ஆஃப் லாங் ஆன் இல்லைன்னா நவுந்து வந்து வைட் ஆஃப் லாங் ஆஃப் ஆர் he'll come inside the stumps and try and sweep him. இந்த 3 ஷாட் விளையாடுறாருன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். Okay. You try and make him in areas where he doesn't play. Okay. Okay. Challenge him to do something that he's not comfortable doing or he's not done so far. So வருணுக்கு வந்து கட் அடிக்கிறதுக்கான பாயிண்ட் ஓப்பனா விட்டு கட் அடிக்க சொல்லு. So இந்த ஏரியாவை பிளாக் பண்ணு. So அவருடைய 6 hitting நீ பிளாக் பண்ணினா what else can he do at that time? Because he is an informed middle order batsman. So how tactically you're going to target Dinesh Karthik and how you're going to suppress his run scoring would be my battle to watch out for. Okay. So I'm going to throw this to both of you. எந்த அளவுக்கு வந்து சுனில் நரேன் அண்ட் ஃபில் சால்ட் ஹஸ் பீன் டெரிஃபிக்கோ அதே அளவு தான் விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளஸி. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் மோர் ஆஃப் கவ் உடனே தலையாட்டாத 3 மேட்சை ஃபேஃப் வந்து ரன் அடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஐ எம் கோயிங் டு சே ஹர்ஷித் ராணா who is possibly going to be the new ball bowler. How is he going to probably dismiss? Is it going to be a good contest? Illati who is going to win this battle? ஏன்னா ஹர்ஷித் ராணா இஸ் அ பிரிட்டி டீசன்ட் bowler. அண்ட் இன்னொரு பக்கம் வைபவ் அரோரா வந்து he gets the ball back in where both the batters have a problem. Cow, you go. I think Fafக்கு வந்துட்டு the early first 5-6 balls is the biggest cause of concern. ஏன்னா அவர் அதுல தான் வந்துட்டு if he is trying to go for those initial boundaries நிறைய மிஸ் பண்ணி போல்டோ இல்ல ஒரு மாதிரி கனெக்ட் சரியா பண்ணாம கேட்ச் ஆகி பார்த்திருக்கேன். So if he crosses that phase, I think Faf will win that battle. But obviously situation of the game, whether they need that jolt of boundaries first. First batting na, I'm sure both Virat and Faf are going to take that much of or extra time. First batting na, I don't see Vaibhav Arora winning that battle. But second batting, romba runs theva abdina, there is definitely a big chance for Vaibhav Arora to Harshit Rana to strike early. Sorry. Okay. Srikanth, how do these two dismiss Faf and Virat? Yeah, Umi, if KKR is bowling first in a day game, I would do a little different and I would actually play Anukul Roy. Okay. Before RCB played against LSG, I had actually put out something on Instagram saying that Virat Kohli வந்து இந்த வருஷம் IPL ல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ஒரு பவுண்டரியும் அடிச்சது இல்ல பவர் பிளேல. Wow. So அந்த மேட்ச் வந்து விராட் அவுட் பண்ண அப்படி. Okay. And they both Faf and Virat want pace on the ball. And I would actually bowl Anukul Roy in the power play along with Mitchell Stark if we are bowling first. Sorry, if KKR is bowling first. And then if KKR is bowling second, then depending on the conditions, Vaibhav might come into play. But bowling first, I'll use Anukul Roy to attack them. I think LSGயும் அதே தான் பண்ணாங்க. சைடு போட வச்சாங்க நியூ பால்ல. And he got Virat Kohli out. I think more or less I think போன மேட்சும் விராட் கோலிக்கு ஆர்சிபி எந்த மேட்ச் தெரியல. ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் திஸ் இஸ் த கோயிங் அரவுண்ட் தீம் ஃபார் விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளேஸ். இனிஷியலா வந்து 2 பேருக்கும் பேச தராதீங்க அண்ட் மோர் சோ விராட் கோலிக்கு தர வேணாங்கிற ஒரு விஷயம் தான். ஐ திங்க் பெரும்பாலும் இந்த ஒரு ஐபிஎல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் போயிருக்காங்க. பட் ஓகே, பவர் பிளே முடிச்சிட்டோம். இல்ல பவர் பிளேயோட லாஸ்ட் குவெஸ்டின், one player who is going to be an impactful player, I'll first give to Cow. One from our KKR ஏற்கனவே பண்ணதுனால நான் சொல்றேன். நீ KKR சொல்லு. KKR na, I think who is going to turn the match? Phil Salt. Okay. Srikanth, RCB கஷ்டமான ஒரு விஷயம் தான். But one player you have to select who is going to பேட்டிங் அண்ட் bowling செப்பரேட்டா சொல்றேன். பேட்டிங்ல வந்து டிகே, because டிகே வந்து மேட்சஸ் விளையாடி இருக்காங்க ஈடன் கார்டன்ஸ்ல. அட் தி சேம் டைம் he knows our bowlers quite well. So அதனால பேட்டிங்ல வந்து டிகே and bowlingல வந்து if they include Karan Sharma, then he could be a crucial bowler for them. Interesting. Fine. Final segmentக்கு போயிடலாம்
Kau and Shri. Fantasy prediction teams, obviously you've got your teams down here, so we'll see. Interesting, it's going to be interesting. யார் இந்த ஒரு இது கவு ஏற்கனவே நீ 2 வாட்டி என்கிட்ட தோத்துருக்க, எப்பதான் வின் பண்ணுவேன்னு தெரியல. Hopefully you pull up your socks and let's see. Final prediction gents, யாரு கேம் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு சொல்ல போறீங்க அப்படின்ட்டு. யாராவது ஒருத்தர் ஆர்சிபின்ட்டு ஒரு நம்பிக்கை சொல்லுங்கப்பா, அட்லீஸ்ட் ஒரு மனசு அட்லீஸ்ட் அவங்களுக்கு. நான் இன்னும் கேகேஆரோட எம்ப்ளாயா இருந்து அவர் அட்லீஸ்ட் எம்ப்ளாயி, நீ அட்லீஸ்ட் மாத்தி சொல்லுப்பா. இல்லடா, ஆர்சிபி வின் பண்ணோம்னா வெரி கிளியர், ஒன் ஆஃப் half விராட் ஆர் வில் ஜாக்ஸ் ஹேஸ் டு ஸ்கோர் அ பிளைண்ட் 100. இல்லைன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா போலிங் டெஃபினெட்லி ரொம்ப கஷ்டம். அந்த ஆர்ஆர் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு 220 210 அந்த மாதிரி எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க யாராச்சும் ஒருத்தர் பயங்கரமா அடிச்சாதான் உண்டு. நான் நிக்கிறேன்டா ஆர்சிபி பக்கம். இந்த மேட்ச் அவங்க வின் பண்றாங்க, குட்டையை போட்டு குழப்புறாங்க, அங்க இருந்து எப்படி அவங்க ரைஸ் பண்றாங்க மட்டும் பாரு. ஆர்சிபி ஈசாலா கப் நம்மதேன்ட்டு சொல்ல மாட்டேன், பட் இந்த மேட்ச் டெஃபினெட்லி நான் உங்க பக்கம் இருக்கேன். ஸோ அதோட நம்ம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ரொம்ப நிறைய விஷயம், நல்ல விஷயம் சொன்னீங்க. நிறைய இன்சைட்ஸ் அபவுட் ஸ்கவுட்டிங், அந்த டீம் அட்மாஸ்பியர்ல என்ன மாதிரி யோசிப்பாங்க, எப்படி பிளான் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஈவன் தோ ஐ பிளேட் ஐபிஎல் டீம்ஸ், இந்த காலகட்டத்தில் எப்படி யோசிக்கிறாங்கிற ஒரு விஷயம் நீங்க அப்டேட் பண்ணி சொல்லியிருக்கீங்க, which is obviously fantastic. Thanks a lot for coming on to the channel. Thanks Kau, thanks once again for always being there. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை தட்டுங்க, so that you get a notification எப்போலாம் நான் வீடியோ போடுறோம். ஸோ அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிற மக்களே. This is Srikanth, Kau and Yomi signing off the field. Bye-bye.